இந்த நாட்களில் நான் வேதத்திலே காணப்படக்கூடிய சில முக்கியமான தேவன் வல்லமையாக பயன்படுத்தின கருவிகளை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையில் முதலாவது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் தவற விட்டு இருந்தால் யூடியூப்பில் போய் நீங்கள் அதை கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கடந்த வாரம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயுவை குறித்து உங்களோட பேசினேன். அதையும் நீங்கள் தவற விட்டவர்கள் கட்டாயம் நீங்கள் அதை கேட்க வேண்டும். இன்றைக்கு பேதுருவை குறித்து உங்கள் மத்தியில் பேதுருவை குறித்து பேசுகிறதுன்னா நிறைய இருக்குது. ஆனால் நான் அவ்வளவு நேரம் பேசாதபடிக்கு ஒரு சில முக்கியமான குறிப்பை மாத்திரம் உங்கள் மத்தியிலே ஒரு செய்தியை அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி ஆண்டவரை சந்தித்தான் என்கிறதை குறித்த அந்த சத்தியத்தை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே நான் வைத்துவிட்டு போக நான் விரும்புகிறேன். இந்த செய்திகள் எல்லாம் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, 2 நாளாகமம் 16:9 தேவனுடைய இருதயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் ஏதாவது ஒரு தமது செயலை செய்வதாய் இருந்தால் அதை மனிதனுக்கூடாகத்தான் அவர் செய்வார். அது அவருடைய நியதி. காரணம், மனிதனை ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவனுடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். அவன் பாவம் செய்த போதும் அதை அவனிடத்திலே இருந்து அவர் எடுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த உலகம் மனிதனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த பூமியிலே ஏதாவது ஒரு தமது செய்கைகளை செய்வதாய் இருந்தால் அது மனிதனுக்கூடாகத்தான் அவர் செய்வார். அதனாலே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருக்கு ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆகவே எவர்கள் தேவனை உத்தம இருதயத்தோடு உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ தேவனுடைய கண்கள் அவர்கள் மேலே பதியும். தேவனுடைய கண்கள் எவர்கள் மேலே பதிகிறதோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்போ அந்த வரிசையில் தான் நான் உங்கள் மத்தியிலே எப்படி ஆண்டவருடைய கண்கள் யோவான் மேலே பதிந்தது, எப்படி அவனை பயன்படுத்தினார், அடுத்தபடியாக தீமோத்தேயு ஒரு வாலிபனாக இருந்தான், எப்படி அவருடைய கண்கள் அவன் மேலே பதிந்தது. இன்றைக்கு பேதுருவின் மேலே கர்த்தருடைய கண்கள் பதிந்தது. பலரிடத்தில் இருக்கிற ஒரு கேள்வி, எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்விதான். அடிக்கடி நான் சொல்லுவேன், சபைக்கு வருகிற எல்லாருமே நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொல்கிறேன். சொல்லக்கூடாது, ஆனால் நான் உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் சபையில் வந்தாலும், சபைக்கு ஆராதனைக்கு நீங்கள் வந்தாலும், நீங்கள் ஒருவேளை
இந்த ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகனாக மகளாக இருக்கலாம். இல்லை யாரோ ஒரு உங்களை அழைத்து வந்ததினால இது உங்களுக்கு பழக்கமாக நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதா இருக்கலாம், ஆராதனைக்கு வரலாம். சிலருடைய வாழ்க்கையிலே திருமணங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு அவர்களை கொண்டு வரலாம். பிரச்சனை என்னண்டா, சபைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறதினால் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியுமா? சபைக்கு வர்றதினால் அவன் ரட்சிக்கப்பட்டவனா? ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்ததினால் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று அர்த்தமா? சபையிலே சிறு பிராயத்திலே இருந்து வளர்ந்து வரும்போது, சரியான பருவம் வரும்போது நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கலாம். தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதினால் நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று அர்த்தமா? தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்த நற்கருணையிலே பங்கடையலாம். பரிசுத்த நற்கருணையிலே பங்கடைகிறதினால நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நான் சொல்லலாமா? இன்றைக்கு சிலர் சபைக்கு வந்தாலும் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும் பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ல, நான் இன்னும் குடிப்பழக்கத்தை நான் இன்னும் விடலை, என் வாழ்க்கையில் சில காரியம் இருக்கு, என்ன நான் சீர்படுத்தலை, அதை படுத்தினா தான் நாம் அந்த எடுக்கலாம் என்று சொல்லுகிறாங்க. எத்தனை வருஷம் இது இப்படியே போய்கொண்டு இருக்கு. இன்னொரு சிலர் ஞானஸ்தானம் பெற்றாலும் பரிசுத்த நற்கருணையை தான் பெற்றாலும் அதை எடுத்துட்டு போயிட்டு மதுபானம், வெற்றிலை, புகைப்பிடித்தல், இப்படியான காரியங்களில் சினிமா பார்க்கறது, உலகத்தில் ஊறி போய் இருக்கிறது, ஜெப இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்வது சரியா? இவற்றுக்கு இந்த கேள்வி நமக்குள்ளே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, உங்களோட சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஆனால் வட்டிக்கு கொடுக்குறாங்க, எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க, சரியா? அப்போ இப்படியெல்லாம் உங்களோட சர்ச்சுக்கு தான் வராங்க, எங்களை கொண்டு போய் போலீஸில் கொடுத்துட்டாங்க, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ கேள்வி என்னண்டா, அவங்க உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவர் என்று ஒரு ஆவிக்குரியவன் என்ற ஒரு மரியாதை இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் காண முடியலையே. இதுதான் சிக்கல். இப்போ கேள்வி இதுதான், உண்மையாகவே ஒரு மனிதன் சபைக்குள்ளே வந்த உடனே, இல்லாட்டி ஒரு சுவிசேஷத்தை கேட்ட உடனே, அவன் முன்னால் வந்து பலிபீடத்தில் வந்து பாவ மன்னிப்பின் அறிக்கையின் ஜெபத்தை சொல்லிட்டு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு சொன்னா போல நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்பொழுது நடந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? சில பெற்றோருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனை, பிள்ளைகளை சிறு பிராயத்தில் சபையில் வளர்த்தீங்க, தேவ பக்தியில் வளர்த்தீங்க, உங்களோட கட்டாயத்தில் சர்ச்சுக்கு கொண்டு வந்தீங்க, இன்றைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க, இப்போ அவங்க தொழில் செய்கிறாங்க, இப்போ அவங்களுக்குண்டு வருமானம் வருது, இப்போ அவங்க பெரியவங்கள் ஆகிட்டாங்க, இப்போ அவங்க சர்ச்சுக்கு வாரல்ல, ஆராதனைக்கு வாரல்ல, ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இந்த தாய் கண்ணீரோடு நாட்களை கடத்துகிறாள். இந்த பிள்ளைக்கு என்ன பேய் பூந்துட்டா? ஒரு பேயும் பூரல்ல, பிரச்சனை என்னப்பா? அப்போ ஏன் இந்த பிள்ளை சின்ன வயசில் வந்துச்சே, சின்ன வயசில் எல்லா மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி, ஷாப்பிங் போகிற மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு போகிற நேரம் பிள்ளைகள் வந்தது, அப்படின்னா ஏன்பா சார் இப்போ அப்படி ரட்சிக்கப்படலை? அவ்வளோதான்.
உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவனினால தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் வேறு காரியங்களில் ஈடுபட முடியவே முடியாது. நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவனை பற்றி பேசுகிறேன். உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறேன். முடியவே முடியாது. என்னதான் அழுத்தம் வந்தாலும் விக்கிரக ஆராதனை பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. முடியவே முடியாது. இதுதான் காரணம். இப்ப பேதுரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன். நாம் நினைக்கிறோம் என்னண்டா, ஆண்டவர் போய் பேதுருவை அழைத்தார், உடனே எல்லாத்தையும் விட்டான், இயேசுவை பின்பற்றினான். நோ, அது இல்லை உண்மை கதை. பேதுரு ஆண்டவருக்கு ஒரு உண்மையான சீஷனாக மாறுவதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 4 தனிப்பட்ட விதமான சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டி இருந்தது. 4 instances, 4 சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவன் சத்தியத்தை கேட்ட உடனே, இயேசுவை குறித்து அறிந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இயேசுவுக்கு பின்னால இயேசுவை பின்பற்ற அவன் வரல. அதே போலதான் நீங்க இங்க சபைக்கு ஆராதனைக்கு நீங்க வரலாம், உங்களுடைய பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய கணவர் வரலாம், மனைவி வரலாம். அவர்கள் வர்றதுனால அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றல்ல, ஆனால் அவர்கள் தொடர்ந்து வரும்போது அப்பப்போ தேவன் அவர்களை சந்திப்பார். முதலாவது சந்திப்பு உண்மையான சந்திப்பு தான், நிஜமான சந்திப்பு தான். ஆனால் அவர்கள் தங்கள் இருதயத்தை இயேசு கொடுக்காத சந்திப்பு. 2வது அனுபவம் உண்மையான அனுபவம் தான், ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிக்கல. 3வது 4வது சில நேரம் சிலருக்கு 5 6 7 சந்தர்ப்பங்களுக்கு பிறகு ஒரு நாள் சரியான ஒரு இக்கட்டிலே அவர்கள் இருக்கும்போது தேவன் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சந்திப்பார். அப்பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உண்மையாக ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஸோ இன்றைக்கு செய்தி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாருக்கு நீங்கள் ஆண்டரை பற்றி சொல்லி 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 கொண்டு வந்தால் ஒரு சொல்கிறீங்க, 2 தரம் சொல்கிறீங்க, 3 தரம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்க எதிர்ப்பு கிடையாது, ஆனால் ஒரு தீர்மானமும் வாழ்க்கையில் எடுக்கிறாங்களே. இயேசுவை பின்பற்ற தீர்மானம் எடுப்பதில்லை. சர்ச்சுக்கு வாங்கண்டா கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்டா வருவாங்க, வெளியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா வாங்கண்டா அவங்க வருவாங்க. உங்களை சபைக்கு வர்றதை தடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. ஆண்டரை விட்டு தூரம் இல்லை, கிட்டதான், ஆனா இன்னும் உள்ள வரல. கிட்டதான், ஆனா தேவ ராஜ்யத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாருக்கெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படணும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை தவற விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து அவர்களை சந்தியுங்கள், தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், தொடர்ந்து சத்தியத்தை பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உன்னுடைய நல் நடத்தையினால் ஆதாயப்படுத்து. உன் நல் நடத்தை, உனக்குள்ளே கிறிஸ்துவை அவர்கள் காணட்டும். உன்னைக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை கண்டு அவர்கள் கிறிஸ்துவின் இடத்துக்கு வரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வகையில் பேதுருடைய வாழ்க்கையில் 4 சந்திப்புகளுக்கு பிறகுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். இதை குறித்து நான் உங்களுக்கு மத்தியில் காண்பிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது சந்திப்பு யோவான் 1ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ, அதாவது யோவான் ஸ்நானகன் இயேசு
அவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தூரத்தில் வருகிறதை கண்டபோது யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சுட்டிக்காட்டி, தூரத்தில் வர்ற இயேசுவை சுட்டிக்காட்டி சொன்னபோது அதில் இருந்த அந்திரேயா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அதாவது பேதுருவினுடைய சகோதரன் ஆண்ட்ரூ, யாக்கோபு மற்ற சகோதரன், இவங்க எல்லாரும் யோவான் ஸ்நானகனோட இருக்கிறா, பேதுரு இருக்கல்ல. ஆகவே சில சீஷர்கள் யோவான் ஸ்நானகனோட அந்த கூட்டத்துக்கு போய் இருந்தவங்க யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்ல, அவன் 37வது வசனம், அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்கள் கேட்டு அந்திரேயாவும் யாக்கோபு இயேசுவுக்கு பின் சென்றார். இயேசு போறார், அவருக்கு பின்னால போறான். கொஞ்ச நேரம் ஆகிற நேரம் இயேசு போறார் தண்டபாட்டில். இன்னும் தன்னுடைய ஊழியத்துக்குண்டு சீஷர்களை சேர்க்கல, அழைக்கல. இப்பதான் ஞானஸ்நானம் பெற்று போறார். திடீரென்று இயேசு திரும்பி பார்க்கிறார், யாரோ தனக்கு பின்னால வார மாதிரி ஃபீலிங். பார்த்தா இவங்க 2 பேர் தூரத்தில் வாராங்க. சரி, அவங்க யாரும் வாராங்க, அவர் போறார், திரும்ப பார்க்கிறார், அதே 2 பேர் தொடர்ந்து வராங்க. அப்பொழுது 38வது வசனம், இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீங்க என்று அவரிடத்திலே கேட்டார். அதற்கு அவர்கள் ரபி என்றால் போதகர் என்று அர்த்தம். போதகரே, நீங்க எங்க இருக்கு, உங்களோட வீடு அங்க இருக்கு, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம். அப்ப இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், வந்துதான் பாருங்களேன், நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி வந்துதான் பாருங்களேன். அவர்கள் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் முழுவதும் அவரிடத்திலே தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. 40வது வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய, சீமோன் பேதுரு இல்லை, சீமோன் பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ஓகேயா? இப்ப இந்த அந்திரேயா நாள் முழுவதும் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிச்சு, the whole day he is spending with the Lord. அவர் நாள் முழுவதும் இயேசுவோடு கூட அந்த நாளை செலவழிக்கிறார். சோ ஒருவேளை பல காரியங்களை அவர் கதைத்திருப்பான், கேள்விகள் கேட்டிருப்பான், இயேசுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பான். அவரோட இருக்கிறதுல இருக்கிற அந்த பிரசன்னம் வித்தியாசமா இருக்கு, இன்பமா இருக்கு, அமைதியா இருக்கு, ஆறுதலா இருக்கு, பரலோகம் போல இருக்கு என்றெல்லாம் அவன் உணர்ந்திருப்பான். பல காரியங்கள் கதைத்திருப்பான், இயேசு பல காரியங்கள் சொல்லி இருப்பான். அதெல்லாம் இதுல குறிப்பிடப்படல. அந்திரேயா தேவனோட இயேசுவோட நேரடியாக ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். பெற்றுக்கொண்டு அவன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த அந்திரேயா இப்ப வீட்டை வாரான். இங்க வீட்டை வந்தா யார் அங்க இருக்கிறது? பேதுரு. பேதுருட்ட வந்து சொன்னா, நாங்க ஒரு ஆளை சந்திச்சோம், அவர் இயேசு. நான் யோவான் ஸ்நானம் என்ற கூட்டத்துக்கு போய் இருந்த நேரம் அவன் தான் அப்படியே கையை காட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காட்டினார். அவரோட பேர் இயேசு. அவருடைய முகத்தை பார்க்கக்குள்ளேயே வித்தியாசம், ஒரு சாதுவான முகம், அமைதியான ஒரு முகம். ஆகவே அவருக்கு பின்னால நாங்க போனோம்.
என்ன வாரீங்கன்னு கேட்டார். இல்லை எங்க இருக்கிறீங்கன்னு பார்க்கணும்னு கேட்டோம். அவர் சொன்னார், வாங்க எனக்கு பின்னால வாங்க, என்னோட வாங்க என்றார். கூட்டிட்டு போனார். அவர் சொன்னார், அவர் பேச பேச இந்த மேலெல்லாம் சிலுக்குது. அவர் பேச பேச அவரோட இருக்கிற நேரமே எனக்குள்ள இருந்த கலக்கம் போயிட்டு, என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல், ஒரு பிரகாசம் எனக்குள்ள வந்ததை நான் உணர்ந்த. பரலோகம்தான், பிரசன்னம்தான், வித்தியாசம். அதை விவரிக்க முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதெல்லாம் பேதுருட்ட சொல்றான். அவர் இப்படி சொன்னார், அவர் இதை இப்படி சொன்னார், இவர் இப்படி செய்தார், எல்லாம் பேதுருவுக்கு சொல்லப்படுகிறது. முதலாவது, இதான் முதலாவது அனுபவம், பேதுருவினுடைய முதலாவது அனுபவம். பேதுருக்கு இயேசுவை குறித்து அவனுடைய சகோதரன் அந்திரேயா இயேசுவோட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்று அதை போய் பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார். விளங்கிட்டா? இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களோட ஃப்ரெண்டோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், உறவுகளோட பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளலாம், உங்கள் பெற்றோரோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அப்படியா எதிர்ப்பு இல்லை, விரோதிக்கல்ல, அதுக்கு எதிர்த்து பேசல. நீங்கள் பேசுகிற நேரம் அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்குது, அவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா அதோட முடிஞ்சுக்காது. நானும் வரணும், ஒரு நாளைக்கு வரணும், அதோட முடிஞ்சுக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? இதுதான் பேதுருவினுடைய முதலாவது சந்திப்பு, இயேசுவை குறித்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதலாவது நேரடியாக இயேசுவை சந்தித்தவன் வந்து இயேசுவை குறித்து பேசியும் தெளிவாக பேசியும் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கல. இப்ப இரண்டாவது சந்திப்பு, யோவான் 1 அதிகாரம் 42 வசனம். இப்ப நாட்கள் போகுதா, இது அடுத்த வசனத்தில் இருந்தாலும் இது உடனடியாக நடக்கல. அப்ப இந்த அந்திரேயா பேசின காரியம் எல்லாம் பேதுருவினுடைய மனதில் இருந்தாலும் அந்த இயேசுவை போய் பார்க்கணுமே, அந்த அனுபவத்தை நான் பெறணுமே என்கின்ற தாகம், வாஞ்சை அவனுக்குள்ள வரல. இந்த அந்திரேயா போய் அவரை சந்தித்த நாள்ல இருந்து இவன் பேச்சு மாறிட்டு, இவனுக்குள்ள இருந்த அட்டிடியூட்ஸ், மனப்பான்மைகள் மாறிட்டு, இவன் காரியங்களுக்கு முகம் கொடுக்கிற விதம் மாறிட்டு, முதல் இவனுக்கு எடுத்த நேரம் கோபம் வரும். இப்ப இந்த கோபத்தை காணலையே. முதல் எப்பயுமே முதல் பங்கு எனக்குத்தான் வேணும் என்று சண்டை பிடிக்கிறவன் இப்ப பின்னுக்கு நிற்கிறானே. அவனோட வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டு. யார்? அந்திரேயாட. இதெல்லாம் பேதுரு அவதானித்தும் அந்த இயேசுவினிடத்துல என்னையும் கூட்டிட்டு போ, எந்த வாழ்க்கை மாறணும், உன்னை போல நான் மாறணும் விருப்பம் இருக்கு சொல்லல. எங்க மாற்றம் இருக்குன்னு தெரியுது, ஆனா அந்த இடத்துக்கு போக அவன் தீர்மானிக்கல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். அங்க போனா விடுதலை இருக்கு, வாழ்க்கையில மாற்றம் இருக்கு, காரியங்கள் மாறும், மனிதனால் முடியாதது, என்னால முடியாதது. அங்க போனா ஆண்டுடைய பிரசன்னத்தில் எல்லாமே மாறும், எல்லாம் தெரியும். சில நேரம் பேதுரு போன்றவர்கள் பேதுருவினுடைய இன்னொரு நண்பனை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா என் தம்பி, என் அண்ணகார, என் தம்பிகாரம் இங்க போனா இயேசுவா, அங்க போனதுல இருந்து அவன் வாழ்க்கை மாறிட்டு தெரியுமா, பேச்சு நட எல்லாம் மாறிட்டு தெரியுமா, அவனுடைய சுபாவமே மாறிட்டு தெரியுமா, அவனை பற்றி நல்ல சாட்சி சொல்லலாம். ஆனா பேதுரு போகல. ஓகே, சோ இவ்விதமான அனுபவங்களோடு இன்றைக்கு நீங்க ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். முதலாவது அனுபவம்
எந்த ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரல. உங்களோட வாழ்க்கை அப்படியே தான் போய்கொண்டிருக்கு, அப்படியே தான் போகுது. ரெண்டாவது சந்திப்பு நாட்கள் கடந்து போக ஒரு நாள் பேதுரு கூட கேட்கல, அந்திரேயா சொல்றான். பின்பு அந்திரேயா அவனை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். நல்ல கேளு. இப்ப ஒருவேளை பேதுரு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்திருப்பான், இயேசுவை பார்த்தியாடா, என்னடா அவர் சேரார், என்ன அவர் சொன்னார், சொல்லு சொல்லு சொல்லு, என்ன இன்றைக்கு பிரசங்கம் பண்ணினார். ஒருவேளை பேதுரு கேட்பான். இன்றைக்கு அப்படித்தானே கொஞ்சம் பேர் உபவாச கூட்டத்துக்கு வாரல, என்ன பேசினார், என்ன ஜெபிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரல, இன்றைக்கு என்ன பிரசங்கம், இன்றைக்கு யார் வர்ஷிப் லீட் பண்ணது, கர்த்தர் என்ன சொன்னார், என்ன அற்புதங்கள் நடந்தது, வாரல நான் கேட்கறது. இப்ப அதை போலதான் பேதுரு இருந்தான். அந்த பேதுருவை போலதான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்பதில்லை. நான் தீர்மானம் எடுத்தா தான் அடுத்த நிலைக்கு போகலாம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தா தான் அடுத்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். தீர்மானம் எடுக்காம பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வராது, ஒரு நாளும் வராது. நாளைக்கு நாளையாகவே இருந்து கொண்டே இருக்கு. சரி, இப்ப இவன் கனகாலம் ஒரு அந்திரேயாட மனசுல இருக்கு என்னண்டா, என்னடாப்பா இவன் எப்பயுமே இயேசுவை பற்றி கேட்கிறான், அவர் என்ன சொன்னார் என்று கேட்கிறான், அப்படி இப்படி எல்லாம் கேட்கிறார், அவர் செய்த அற்புதம் என்னன்னு கேட்கிறான். ஒரு நாள் போனான் பேதுருட்ட, இங்கே நீ அவரை பற்றி எப்பயுமே என்னட்டெல்லாம் கேட்கிறா, நீயே வாவன் போவோம். நாளைக்கு முதலாம் தரம் ஏழான் இருப்பான், ரெண்டாம் தரம் ஏழான் இருப்பான், மூன்றாவது சந்தர்ப்பத்தில் இவன் வற்புறுத்தி வாங்க போவோம், வா 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 கண்டோனே, சரி இவன் கூப்பிடுறானே, போய் பார்ப்போமே போய் பார்ப்போமே. அப்படி ஒரு கூட்டம் இங்க இருக்கு, போய் பார்ப்போம், முஸ்பாத்திய பார்ப்போம். இன்றைக்கு அப்படித்தானே சபையில் கொஞ்சம் பேர் வார, ஆராதனை தொடங்கி எவ்வளோ நேரத்துக்கு பிறகுதான் வார, சும்மா போயிட்டு வருவோம், சும்மா பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு நமக்கு கல்யாணம் கொண்டு வரக்குள்ள நாளைக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு வராட்டி கல்யாணம் கட்டி வைக்க மாட்டார், ஆகவே போயிட்டு வருவோம், வாங்க போவோம். இன்னொரு சிலர் கூட்டம் இருக்கு, சும்மா போயிட்டு வருவோம், மண்டைய கிண்டைய போட்டாலும் போற அவர் வர மாட்டார். தப்பி தப்பி கிப்பி, அது என்ன பாஷை எனக்கு தெரியாது. மண்டையை போட்டாலும் இப்போவே ஒரு சாதியை இழுத்துட்டு கை காலை இழுத்தா, மண்டையை போட்டா தலையிலெல்லாம் இனிவெல்லாம் செய்யுது. நம்ம சேர்ச்சுக்கு எப்படின்னா இறக்கினா இழுத்து இழுத்துனாலும் போவோம், அப்படியே வந்துட்டு அப்படியே மறைஞ்சி இருக்கிறது, ஆராதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் பிரசங்கிக்கப்படுற நேரம் குறிப்பெடுக்கிறது இல்லை, வேதத்தை அறியணும்ங்கிறது இல்லை, உபவாச ஜெபத்துக்கு வர்றதில்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா தலையை காட்டிட்டு வந்த பாஸ்டர் தெரியும் வந்து. இப்படி தான் இந்த ரெண்டாவது பேதுரு நிலைமை. சும்மா அப்படியே வாரது, சும்மா இனி சரிதா இவன் கூப்பிட்றான் தானே போயிட்டு வருவோம். கடைசியா போயினான். பின்பு அவனை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு, இப்ப நல்லா கேளுங்க, என்கவுண்டர் 2. இயேசு பேதுருவை கண்ட உடனே அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அவனுடைய குணாதிசயத்திலே உண்டாக போகிற, பிற்காலங்களில் உண்டாக போகிற குணாதிசயத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனமா பேசுறார். என்ன சொன்னார்? இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தம், கல்லு, மூளைக்கல்லு என்று அர்த்தம். அப்போ சொன்னார், இப்ப ஒரு தீர்க்க தரிசன வரமும் வசனமும் ஆண்டவர் பேசிட்டார். இப்ப செகண்ட் நாள் முழுவதும் போயிட்டு பேதுரு அங்க இருக்கல, கொஞ்ச நேரம் இருக்கிறார். சில மனத்தியாளங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறார், இயேசு போதிக்கிறார்,
இயேசு ஊழியம் செய்கிறார், இயேசு நன்மை செய்கிறார், அற்புதங்கள் நடக்குது, சாப்பாடு போடுகிறார், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கையை கட்டிட்டு இருக்கிறார். ஆனால் இயேசு இவனை கண்டபோது, கேளு பேதுரு, நீ இப்பொழுது உண்ட பேர் இப்ப சீமோன், ஆனால் கேளு உண்ட பேர் மாற்றம் அடைகிறது. பழைய காலங்களில் பேர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த தகப்பன் தேவ பாதத்தில் இருந்து தேவ வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுவான். இவன் இப்படித்தான் இருப்பான். அந்த வெளிப்பாட்டை பெற்று அந்த பிள்ளைக்கு அந்த பேரை வைப்பான். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. அவனுக்கு வச்ச பேர், இவனுக்கு வச்ச பேர், இன்டர்நெட்டில் வச்ச பேர், அவன் கொடுத்த பேர், இவன் வச்ச பேருண்டு நாம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. தேவனுடைய ஜனங்கள் பிள்ளை கற்பத்தில் உண்டான உடனே ஆண்டவரிடத்துல விழுவாங்க. ஆண்டவரே, இந்த குழந்தையை குறித்த திட்டம் என்ன, இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி, எதிர்காலம் என்ன, வெளிப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர், நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பை பார்த்து சொன்னான், நீ சுவரின் மேலே படருகிற கொடியா இருப்பா. இன்று வாலிபனா இருக்குள்ள சொல்லிட்டான். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று பெயர் சூட்டுகிறான். இப்ப கேளுங்க, சிமியோன் என்கின்றது வேறொரு பேர், அவங்களோட அப்பா அம்மா வச்ச பேர், அதுதான் அவனுடைய சுபாவம். ஆனால் தேவன் சொல்றார், நீ என்னட்ட வந்துட்டியா, உன்னுடைய சுபாவமே மாறுகிறது, உன்னுடைய வாழ்க்கையை, உன் எதிர்காலமே மாற்றம் அடைகிறது. இனிமேல் நீ சிமியோன் என்று அழைக்கப்படாமல் கேபா, பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிட்ட வந்தான் தான், ஆனால் இயேசுவுக்குள்ள அவன் போகல. இயேசுவுக்கிட்ட வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போகல. தீர்க்க தரிசனமா இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை தன் வாழ்க்கையை குறித்து பெற்றாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? தேவனிடத்தில் அனுபவத்தை பெற்றீங்க, தொடுகையை உணர்ந்தீங்க. யூத் கேம்ப்லையா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் விபிஎஸ்லையா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையிலையா இருக்கலாம், ஜெப நேரத்திலையா இருக்கலாம். நீங்கள் தொடுகையை உணர்ந்தீங்க, ஆண்டவர் பேசினார், உங்களை குறித்து பேசினார், தீர்க்க தரிசனமா பேசினார். உங்களுக்கு தெரியும் தேவன் உங்களோட தான் பேசுறார். அன்றைக்கு ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் எவ்வளவு நேரம் போகுதுன்னு தயவு செய்து நீங்க மனசுல வச்சு நீங்க துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் இங்க உங்களோட ஆராதனைக்கு வந்தா நேரம் போறதே எனக்கு தெரியுதில்லை. அந்த பிரதர் சொன்னா, இங்க வந்தா நேரம் போறதே எனக்கு தெரியுதில்லை பிரதர். ஆகவே நான் எத்தனையோ கேள்விகளோட நான் வருவேன், பலவிதமான மனநிலைகளோடு நான் அந்த ஆலயத்துக்குள்ள நான் உட்பிரவேசிப்பேன். நான் ஆராதனை முடிஞ்சு போற நேரம் ஆறுதல் அடைந்தவனாய், என் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பெற்றுக்கொண்டவனாய் நான் போகிறேன் என்று சொன்னார், சாட்சி சொன்னார். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க இங்க வந்து தேவனுடைய தொடுகையை பெறலாம், அற்புதங்களை பெறலாம், ஆலோசனையை பெறலாம். உங்களுக்கு தெரியும் தேவன் திட்டவட்டமாக உங்களை குறித்து பேசுறது தெரியும், உங்களுடைய சுபாவம் மாறுறது உங்களுக்கு தெரியும். இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் இயேசப்பாக்கு ஒப்பு கொடுக்கல. தேவ ராஜ்யத்துக்கு இயேசுவினிடத்தில் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்க இன்னும் உங்களோட மனசு இடம் கொடுக்கல. நான் சொல்றேன், சபைக்குள்ள தான் இருக்கிறீங்க, இயேசுவுக்கிட்ட தான் இருக்கிறீங்க, ஆனால் அவருடைய ரகசிய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. என்ற வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான், அவன் தான் பரலோகம் போவான். சரி, இரண்டாவது சந்திப்பு, இயேசு மெய்யாகவே தேவன் என்று அறிந்தும் இன்னும் உள்ளத்தை கொடுக்கல. மூன்றாவது சந்திப்பு, லூக்கா 4ஆம் அதிகாரம் 38 48 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. எனக்கு எல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சத்தை நான் வாசிக்கிறேன்.
ஆனா இதை குறிச்சு வச்சு நீங்க வாசிக்கும். ஒரு நாள் பாருங்க, பேதுரு இயேசுவுக்கு எதிரானவன் அல்ல. பேதுரு இயேசுவுக்கு ஒரு ஃப்ரெண்ட். ஆனா இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்காத ஒரு ஃப்ரெண்ட். இயேசு நல்லவர், இயேசு அருமையானவர், இயேசு நல்ல காரியங்களை செய்கிறார், அதெல்லாம் சொல்றான். இயேசுவுக்கு எதிரானவன் அல்ல, நல்ல ஃப்ரெண்ட். இயேசுவுக்கு நல்ல ஃப்ரெண்ட். இயேசு அடிக்கடி சந்தித்து பேசுகிற ஒரு மனிதன் தான் பேதுரு. அப்படி இருந்தும் அவன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கல. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மூன்றாவது சந்திப்பு நடக்கிறது. இயேசு ஒரு நாள் பேதுருவினுடைய வீட்டுக்கே போகிறார். பேதுரு கூப்பிட்டு போகல, அந்திரேயா கூப்பிட்டு போகல, அவனுடைய குடும்பம் கூப்பிட்டு போகல, சும்மா போகிறார். அப்படி என்றால் இயேசுவுக்கும் பேதுருவின் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததென்றல்லவா அர்த்தம். இயேசு திரும்ப மிகவும் அன்பாய் பழகின இன்னொரு குடும்பம் இருக்கு. லாசரு, மரியாள், மார்த்தாளின் குடும்பம். அவங்களோட அம்மா அப்பா பற்றி இல்லை வேதத்தில். ஒருவேளை அவைகள் அனாத பிள்ளைகளா இருக்கலாம், அம்மா அப்பா இல்லாத, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளா இருக்கலாம். அடிக்கடி இயேசு அங்கே போனாராம். அத போல இயேசு போன இன்னொரு வீடு பேதுருவின் வீடு. பேதுருவினுடைய அம்மா யார் என்று தெரியும், அப்பா யார் என்று தெரியும், பேதுருடைய மாமியார் என்றும் இயேசுவுக்கு தெரியுது. பாருங்க என்ன நடக்குது என்று. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு 38ஆம் வசனம், சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். வித்தவுட் இன்விடேஷன், அழைப்பு இல்லாம அங்க போறார். சீமோனுடைய மாமி அங்க போய்தான் அவர் பார்க்கிறார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டானா, மாமிக்கு சரியான காய்ச்சல், எழும்ப முடியாம படுக்கிறா. இயேசுவே நீ ஜெபித்து இந்த மாமியை கொஞ்சம் சுகமாக்கி தாங்கல. அந்த விசுவாசம் இருக்குத்தானே, பேதுருக்கு இருக்குத்தானே. இயேசு ஜெபிச்சா ஜுரம் நீங்கி மாமி சொஸ்தம் அடைவா. கோவிட் இருந்துச்சோ என்ன இருந்துச்சோ யாருக்கு தெரியும்? பிரெயின் ஃபீவரா, டெங்குவா, இல்லாட்டி கோவிடா தெரியா? ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல் அவளை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது. இயேசு தற்செயலா வாரார். உடனே கேட்கிறான், மாமிக்கு சுகம் இல்லை, ஜெபிப்பீங்களா? ஏன் சுவாமி சொன்னாரோ, எங்க கொண்டு வாங்க, எங்க இருக்கிறா? அவர் வீட்டுக்குள்ள போயிட்டார். நல்லா கேளுங்க, 39வது வசனம். அவர் இயேசு அவளிடத்தில் குனிந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். லீடர்ஸ் கவனிங்க. He commanded, ஏய் ஜுரம் போவலிய. இதான் அந்த அதிகாரம். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. யாருக்கு முன்னால நடக்குது இந்த அற்புதம் சொல்லுங்க? பேதுருவுக்கு முன்னால் நடக்குது. அவன் தான் சொன்னா மாமிக்கு சுகம் இல்லை. அவன் சொன்னபடியே இயேசு வந்து அற்புதம் செய்கிறார். அவள் உடனே எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உடனே பணிவிடை செய்தாள் என்றால் காய்ச்சல் போயிட்டு எழுப்பினாள். குஷினிக்கு போனா சாப்பாடா, தேத்தண்ணியா, அதா இதா, இயேசு வந்துட்டாரே என்று சாப்பாடு. என்ன, இயேசு பழக்கமா இருந்த ஒரு வீடு இது, அடிக்கடி போன வீடு இது. அதான் பேதுருவும் தைரியமா இயேசுட்ட சொல்றான், மாமிக்கு ஜுரம் ஜெபிங்களேன். அப்படி இருந்தும் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருந்தவன் தான் பேதுரு. கண்ணுக்கு முன்னால் அற்புதம் நடக்குது, வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கல. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இயேசு அந்த பேதுருவோட வீட்டுக்கு வந்துட்டார் என்று சொல்லி தொடர்ந்து வருகிற வசனங்கள் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் பேதுருவோட வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப பேதுருடைய வீடு
இயேசு சுவாமி ஊழியம் செய்கிற வீடா மாறிட்டு, அற்புதம் செய்கிற வீடா மாறிட்டு. எல்லாம் சொல்றாங்க அற்புத வீடு, அற்புத வீடு, அற்புதம் நடக்கிற வீடு. இயேசு வந்திருக்கிறார், பேதுருவின் வீடு, அற்புதம் செய்கிற வீடு. வாசிக்கிறேன் கேளுங்க. 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பலர் திரளான ஜனங்கள் வந்தாங்க. அத்தனை பேருக்கும் விடுதலை, சுகம். எங்க நடக்குதுன்னு ஒருக்கா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லல. எங்க நடக்குது இது? பேதுருட வீட்டில். மாமிக்கு நடந்தது, குடும்பத்தில் நடந்த ஒரு சுகம், அற்புதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வீட்டில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து இவங்கட வீட்டில் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இதையெல்லாம் பேதுரு பார்த்து கொண்டிருப்பானா, இல்லாட்டி அவன் வேற வேலையா போய் இருப்பானா? சொல்லுங்க. 42வது வசனம். உதயமான போது, அது மட்டும் இல்லை, 41 பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. பிசாசு துரத்துகிறார். எங்க? பேதுருட வீட்டில். அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியினால் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வளமையா போறது போல வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். அதான் அவர் தங்கியிருந்த இடம், வீடு கிடையாது. திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்திலே வந்து தங்களை விட்டு போகாதபடி நிறுத்தி கொண்டார்கள். ஐயா இயேசுவே, போக வேண்டாம், கிராமத்தை விட்டு போக வேண்டாம், போக வேணாம் இயேசுவே. அந்த அளவுக்கு அற்புதம் நடக்குது. பேதுருட வீட்டிலேயே இருந்துருங்க இயேசுவே. அந்த அளவுக்கு அற்புதம் நடக்குது. இவ்வளவு நடந்தும் பேதுரு என்ன இருதயத்தை திறந்து கொடுத்தானா? சொல்லுங்க, திறந்து கொடுத்தானா? இல்ல. எத்தனை அற்புதங்களை நீங்க கண்டுட்டீங்க. காலடியிலேயே ஆண்டவர் அற்புதம் செய்யறதை எத்தனை தடவை கண்டுட்டீங்க. ஹலோ ஹலோ. இப்ப எல்லாம் புளிச்சு போயிட்டா. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் உன மனசுல எந்த ஒரு அசைவையும் கொண்டு வருதில்லையா? கைத்தட்ட வருதில்லை, ஆமென் சொல்ல வருதில்லை, அல்லேலூயா சொல்ல வருதில்லை. அவ்வளோ பழக்கமாயிட்டு. இந்த 6 மாசத்துக்குள்ள மாத்திரம் 11,000 பேருக்கு மேல இந்த இடத்துல வந்து அற்புதங்களை பெற்றுட்டு போயிட்டான். ஆமா, இங்க மட்டும் பழுகாம வேற, கல்முனை வேற. உங்களுக்கு உங்களோட காலடியில, வாசல்ல, வீட்டில் நடக்குது அற்புதம். உங்களுக்கு இப்ப எல்லாம் புளிச்சு போயிட்டு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருசா தெரியுது இல்ல. நீங்க வாரீங்க, இது கூட இவ்வளவு அற்புதம் கண்ணுக்கு முன்னால நடக்குது. உனக்கு முன்னால உன் வீட்டில் நடக்குது. நீ ஜெபிச்சதை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிறார். நீ இயேசுவினிடத்திலே கேட்டுக்கொண்டதை உன் குடும்பத்திலே கர்த்தர் செய்கிறார். அப்படி இருந்தும் நீ எத்தனை பேர் இங்க வாரீங்க ஜெபிக்கிறதுக்கு? கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் இருதயம் அசைக்கப்படலையே, இன்னும் இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலையே, இன்னும் இயேசுக்கு உண்ட வாழ்க்கையை சரணடையலையே, தேவராஜ்யத்துக்குள்ள வரலையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நான் காணிக்க போடுறேன் பிரதர். காணிக்க போடுறீங்களா? இயேசுவுக்கு நான் ரொட்டி செய்து கொடுக்குறேன் பிரதர். ரொட்டி செய்து கொடுங்க. இயேசுவுக்கு அது செய்கிறேன், தேத்தாணி போட்டு கொடுக்குறேன் பிரதர், தேத்தாணி போட்டு கொடுங்க. ஓகே, குட் குட் குட், வெரி குட் வெரி குட். எங்கட வீட்டை திறந்து கொடுத்துருக்கிறோம் பிரதர். என்னதுக்கு? சுவிசேஷ கூட்டம் வைக்கிறதுக்கு இயேசு வந்து கூட்டம் எல்லாம் நடத்துறார் பிரதர். அல்லேலூயா.
வாராக்களுக்கு தேத்தண்ணி எல்லாம் எங்கட செலவுல தான் போட்டு கொடுக்கிறோம் பிரதர். ஆமென், அல்லேலூயா. கேள்வி, இவ்வளவெல்லாம் சரியே, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டியா? பக்கத்தால் தட்டி கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்களா? இங்கே இருக்கிறீங்க, ஹலோ, எல்லாம் விரைச்சு போய் இருக்கிறீங்க. எல்லாரும் விரைச்சு போய் இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கலன்னா இப்படி பேசுவேன்ட்டு தட்டி கேளுங்க. இயேசு வீட்டு வந்துட்டாருன்னு தெரியுது, அற்புதம் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு, ஆனால் இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையில் இடம் வந்து இருக்காண்டு கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இடதுபுறம் ஒரு ஆள் இருக்க, வலதுபுறம் ஒரு ஆள். என்ன கேளு? பின்னேரம் போயிட்டு இப்போ என்ன சமைக்கணுமா? வீட்டை வைத்து என்ன சமைக்க போகிற? அது இல்லை, கேளுங்க. இன்னொருக்கா கேளுங்க ஒழுங்கா. பார்த்தீங்களா, கேட்க என்னண்டே வருது இல்லை? பார்த்தீங்களா, பிரசங்க நேரத்தில் கச்சப்புச்சண்டு ஏதாவது இவ்வளோ ஒன்று காய்ச்சிட்டு கொண்டு இது கதைக்க வருது இல்லை? பார்த்தீங்களா? ஏண்டா மனசு விடுதில்லை, ஆத்துமா விடுதில்லை. இல்லை, வேணாம் வேணாம், உன்னை கொடுத்துறாத, வேணாம். எத்தனை பேருக்கு விளங்குது? அங்கால பக்கத்துக்கு விளங்குது இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த கேமராக்கு பின்னால் பார்ப்போம். இந்த கேமராக்கு பின்னால் நடுவில் இருக்கிற கூட்டம் அங்கே. இப்போ நான் ஒரு காரியம் கேட்க போகிறேன். இவ்வளவும் உண்மையா பொய்யா நான் சொல்கிறது? சொல்லுங்களேன். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களோ சொல்ல வேணாம், நீங்கள் பதில் சொல்ல வேணாம், அது நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்க. எங்கட அப்பட கதை கதைக்காது, எங்கட அம்மட கதை கதைக்காது பிரதர், எங்கட மக கதைக்காத, அது அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. உன்பாடு என்ன? நீ ஓகேவா? வாழ்க்கை மாறிட்டா? ஏன் தெரியுமா? இன்னும் மகன் சேர்ச்சுக்கு வரல, வாய் சரியில்லை. சேர்ச்சுக்கிட்டு போறீங்களே, என்னத்தை கண்டீங்க? இன்னும் கடன் எடுத்தானே தெரியல், என்ன சண்டை பிடிச்சி தானே தெரியல். சொல்றாங்களா இல்லையா? அதை விட நான் இங்கே வீட்டில் இருந்து சினிமா படம் பார்த்துக்கொண்டே நான் இந்த பாட்டில் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். சொல்றானா இல்லையா? வாழ்க்கை மாறலண்டா காரணம் என்ன தெரியுமா? ஐயா, அம்மா, தம்பி, நீ இயேசுவுக்கு உண்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, அவ்வளவுதான். நாலாவது சந்தி. ஒரு நாள், இப்போ நீங்கள் பேதுருவை குறித்து அவன் குடும்ப பின்னணியை குறித்து நான் உங்களோட பேசுறது நல்லது. பேதுரு கலிலேயாவிலே, அது ஒரு நதி, ஆனால் அவ்வளவு பெரிய நதி என்றபடினாலே கடல் என்று அழைப்பார்கள். அது மிகவும் ஆழம், மிகவும் ஆழமான ஒரு இடம். அது கடலை போல தான், ஆனால் அது கடல் இல்லை. அந்த கரையோரங்களில் குடியிருப்புகள் இருந்தது. அந்த குடியிருப்புல ஒன்றுதான், அந்த கலிலேயால ஒரு குடியிருப்புல தான் பேதுரு, அவங்களோட அப்பாட பேர் அந்திரே, ஜோனா, அவனோட அப்பாட பேர் ஜோனா. இவங்க, அதாவது இவர்களோட குடும்ப பரம்பரையே மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள். பரம்பரையா இந்த தொழிலை செய்து வந்தவர்கள். பேதுரு குடும்பத்துக்கு வருவோம். பேதுரு ஒரு பெரிய முதலாளி, ஃபிஷ் முதலாளி, மீன் முதலாளி. அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கம்பெனி இருந்ததாம். ஆராய்ச்சியாளருக்கு சொல்றாங்க, அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அவனிடத்தில் பல பெரிய படகுகள் இருந்தது. அவனுக்கு கீழே பலர் வேலை செய்தார்கள். இவனும் வேலை செய்யறான். இவன் எல்லாராலும் அங்கே இருக்கிற ஜனக்கூட்டத்தில் ஒரு முதன்மையானவனாய் இருந்தான். மட்டும் இல்லை, அங்க ஒரு இயக்கம் இருந்தது. ரோம ராஜ்யம் ஆக்கிரமித்து இருந்தது. ஆகவே அவர்கள் டாக்ஸ், வரிகளை எல்லா ஜனங்கள் மேலேயும் விதித்தார்கள்.
வரி இவர்களாலே சுமக்க முடியாத ஒரு பாரமா எல்லா ஜனங்களுக்குள்ளே இருந்தது. இதனாலே இந்த கலிலேயாவிலே இருந்த ஒரு கூட்டம், ஒரு இயக்கம் அங்கே உருவாகி, எப்படியாகிலும் இந்த ரோம ராஜ்யத்தை கவிழ்க்க வேண்டும் என்று ஒரு தீவிரவாத இயக்கம் அங்கே உருவாகி இருந்தது. அந்த இயக்கத்திலே ஒரு அங்கத்தவனாய் இருந்தவன் தான் பேதுரு. அவன் லேசுப்பட்டவன் அல்ல. அதாலதான் நீங்க கவனிச்சிருப்பீங்க, கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வர்ற நேரத்தில் பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் இயேசுவை பிடிக்க வந்த போது எல்லாரும் பயந்து ஓடிட்டான். இவன் காலில் இருந்து கிறிஸ் கத்தி எடுத்தான். வெட்டுனானே ஒரு வெட்டுண்டு, காது அப்படியே கலண்டு விழுந்துச்சு. அப்போ இயேசு அவனை அதட்டினார். டேய், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் மடிவான். இது எங்கே இருந்து உன்னட்ட வந்தது? உங்களுக்கு தெரியுமா? பேதுருவினிடத்தில் எப்பயுமே அந்த கத்தி இருந்தது. சிலாக்கள் ஆயுதங்களை இன்னும் வளவுல புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி இவன்கிட்ட எப்பயுமே ஒரு ஆயுதம் இருந்தது. ஏனென்றால் இவன் ஒரு சண்டியன், இவன் ஒரு தீவிரவாதி, இவன் ரோம அரசாங்கத்துக்கு எதிரானவன். இப்ப இயேசுவினுடைய போதனைகளும் ஆண்டவர் சொன்னார், இது எல்லாத்தையும் தலைகளை மாற்றுவேன், எந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்ன நினைச்சாவன். ஆஹா, ரோம ராஜ்யத்தை கவிழ்த்து இயேசு ராஜ்யம் வருது. அதால தான் கேட்டான், நான் உங்களோட செக்ரட்டரி, அவர் உங்களோட கோஆர்டினேட்டராக இருக்கட்டும். அவங்களோட அம்மா மேலே அனுப்பி உசுப்பேத்தி அனுப்பி கேட்டான், யோவாண்ட அம்மா. சரி, அதை விடுவோம். இப்படியான ஒரு பின்னணி, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த பேதுரு. பிச்சைக்காரன் அல்ல, மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன், பிசினஸ்ல சக்சஸ் பெற்றுக் கொண்டவன். வளமை போல எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்க. இரவா மீன் பிடிச்சாங்க, ஒரு மீனும் அகப்படல. மிகவும் அபூர்வமாய் இருந்தது. அது எப்படி மீன் இல்லாம போறது? நான் நினைக்கிறேன் இந்த காரியம் அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இது கொஞ்ச காலமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மீன் பிடி தொழிலில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டா தெரியும், சில 3 மாதங்கள் 4 மாதங்கள் அவர்கள் கடலுக்கு போக மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால் சொல்லலாம், மீன் இல்லைன்னுவார்கள். இன்னும் பெரிய கடல்ல மீன் இல்லைன்னுவார்கள். நமக்கு அது புரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் மீன் இல்லை, அது எங்கேயோ போயிட்டு. அப்படியான ஒரு காலகட்டம் இது. அப்ப மீன் பிடிபடாதபடினால டேக்ஸும் வரியும் செலுத்த வேண்டும், செலவு ஒரு பக்கம் இருக்கிறது, சம்பளம் கொடுக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் இருக்கு, வருமானம் இல்லை. இப்படியான ஒரு நெருக்கத்தின் நாளிலே பேதுரு அவனுடைய சேர்ந்த எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்க. அன்றைக்கு மீன், ஒரு மீன் இல்லை, ஒரு மீனும் அகப்படவில்லை. ஒரு கழுத்தியும். இவ்வளவு பெரிதான பிசினஸ் செய்த மனிதன் வாழ்க்கையில ஒரு மீனும் அகப்படல. யார் அங்க வாரார்? இப்ப கரையில இருந்து வளைய பழுது பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் நிறைய தோணி இருக்கு. இயேசுவுக்கு பேதுருவை தெரியும், இயேசுவுக்கு பேதுருவின் பிசினஸ் தெரியும், இயேசுவுக்கு பேதுருவுடைய எந்தெந்த போட், பேதுருவுடைய போட் என்றும் இயேசுவுக்கு தெரியும். He was a friend to Peter. பேதுருவுக்கு ஒரு நல்ல நண்பனாய் அவர் இருந்தார். பேதுரு இயேசுவுக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருந்தான். ஓகே, லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்திலே நெருங்கினார்கள். எங்க? கெனசரேத்து கடல். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை அவர் கண்டார். 3. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நல்ல கேளுங்க, அவருக்கு நல்லா தெரியும் இது பேதுருட படகு.
இப்போ அவர் வாரார் பேதுருவை பிடிக்க. இன்னொரு சான்ஸ், 4வது சந்திப்பு. பேதுரு மிகுந்த தோல்வியோட நிற்கிறான், பலவிதமான எண்ணங்களோட நிற்கிறான். அந்த பக்கம் பார்த்து அப்ப பார்த்து இயேசு ஃப்ரெண்ட் வாரார். எப்படி பேதுரு எப்படி இருக்கிறாமானே? இருக்கிறோம் பிரதர், அப்படி இருக்கிறோம் பிரதர். அப்படி எனக்குள்ள நிறைய சனங்கள் வந்துட்டு இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார் என்னோடனே கொஞ்சம் பேர் 10 பேர் 15 பேர் இருக்கக்குள்ள அவர் நின்று பேசினார். இப்போ பார்த்தா நிறைய ஜனங்கள் வந்து, பேதுரு அந்த போட்டை கொஞ்சம் தள்ளுடா, நான் அந்த போட்டுக்கு மேலே ஏறிட்டா. இப்போ அவர் பேதுருவிட போட் தான் இப்போ பலிபீடம், ஸ்டேஜ். போட்டு கிட்ட ஜனங்கள் நெருங்க அவர் இயேசு சொல்றார் பேதுருவை பார்த்துடே கொஞ்சம் தண்ணிக்குள்ள தள்ளுடா, ஏன் அந்த ஜனங்கள் போட்டுக்கு மேலே ஏறாதபடிக்கு. இப்ப இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். பேதுரு கையை கட்டிட்டு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு மரியாதையா இருக்கல்ல. இயேசு பேசும்போது பேதுரு அவன் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா பேசுறத காதால கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஏதோ அவனுக்குள்ள நடக்குது. இப்ப இயேசுவிற்கு புதிதானவர் அல்ல. ஆனா இப்ப இயேசு பக்கத்துல இருந்து பேசுகிறார். மனசுல ஓடுது, என்ன தேடி தேடி இயேசு வரார். ஆனா எவ்வளவு ஜனங்கள் அவரை தேடி தேடி வருது. அவர்ல இருக்கிற முக்கியத்துவத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுதில்லை, இந்த ஜனங்களுக்கு புரியுதே. இப்படி எல்லாம் மண்டல ஓடி இருக்கும். பிரசங்கம் முடிஞ்சிட்டா இயேசு படகுல பேதுரு கையை தாடாண்டு கையை பிடிச்சி படகுல இருந்து இறங்கிட்டு சொன்னார், போ படகெடு, ஆழத்துக்கு போ, வலையை வீசன்றார். யார் யாருக்கு சொல்றது? இயேசு ஒரு தச்சனுடைய மகன். கதிரமேச செய்ததை சொல்லுங்க, அவர் இயேசு சுவாமி சொல்றதை கேட்கலாம். மீன் பிடிக்கிறத பற்றி கதைக்கிற கதையை இயேசுவுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது. ஏண்டா, சிறு பிராயத்தில் இருந்து இந்த தொழில் செய்தவன் தான் பேதுரு. தண்ணீரின் நிறத்தை கண்டு என்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த அனுபவம் பெற்ற பேதுருட்ட பார்த்து இவர் சொல்றார், தம்பி, ஒருவேளை மச்சான்னு சொன்னார், மச்சான் வலைய படகுல ஏறு, படகை ஆழத்துக்கு கொண்டு போ, வலையை வீசு. அப்போ இவன் சொன்னான், போதாதே. இப்போ இவனுக்குள்ள ஒரு பக்தி உண்டாயிட்டு, இவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அவன் சொன்னான், ஆண்டவரே போதாதே, இரவு முழுதும் நான் மீன் பிடிச்சேன். எத்தனை நாள் இது போயிட்டு, இப்போ எத்தனை இரவு இதுகள் வந்துட்டு, ஒரு மீன் இல்லை. இல்லை, மீன் இல்லை, மீன் இல்லை. வேண்டாம், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற நேரம் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்குது. ஓகே, நீங்க சொல்ற படியா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் என்றபடியா நான் போறேன் என்றுட்டு அவன் தன் வேலையாட்களை எடுத்துக்கொண்டு அவன் தண்ட படகை மட்டும்தான் ஆழத்துக்கு கொண்டு போனான், வீசினா. வலை கிளியத்தக்கதாக மீன் பிடிப்பட்டது. ஆச்சரியம், ஆச்சரியம். இது எங்க இருந்து இந்த மீன் இப்ப வந்தது? எங்க இருந்து இது வர முடியும்? இரவு முழுவதும் இங்க தானே இருக்கிறேன், இந்த மாசம் முழுவதும் இந்த தண்ணியில தானே இருக்கிறேன், நான் வாழ்றதே இந்த தண்ணிக்கு முன்னாலே. இந்த மீன் எங்க இருந்து வந்தது? உடனே பேதுரு சொல்றா, எல்லா படகை எடுத்துக்கொண்டு வாங்கடா. எல்லாரும் கொண்டு வரா, படகெல்லாம் நிரம்புது. படக கரைக்கு கொண்டு வந்துட்டு பேதுரு அண்டைக்கு தான் அந்த 4வது சந்திப்பு. இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொன்னா, இனிமேல் நீங்க என்னட்ட வரக்கூடாது இயேசுவே, நான் ஒரு பாவியான மனுஷன். இயேசு ஒரு நாளும் பேதுருவை பார்த்து, உனக்குள்ள இந்த 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 குறை இருக்கு, உனக்குள்ள இந்த இந்த அந்த பாவம் இருக்கு, உனக்குள்ள இதை விடணும், நீ அதை விடணும், ஒரு வார்த்தை பேதுருவுக்கு இயேசு சொன்னதே இல்லை. இயேசு ஒரு நாளும் பேதுருவை கண்டெம் பண்ணினது இல்லை. இன்றைக்கு நாங்கள் செய்கிற பெரிய தவறு அதுதான். வி கண்டெம் பீப்புள். இயேசு ஒரு நாளும் எவரையும் கண்டெம் பண்ணினது கிடையாது, எவன் மேலே நியாயம் தீர்த்தது கிடையாது.
அவர் மனதுருக்கத்தால் நிறைந்திருந்தார், தேவனுடைய அன்பினால் நிறைந்திருந்தார். விழுந்த மனிதனை தூக்கத்தான் அவர் பார்த்தாரே ஒழிய விழுந்த மனிதனை புதைக்கிறதுக்கு அவர் வரவில்லை. இன்றைக்கு நாங்க சுவிசேஷம் சொல்ற விதம் பிள்ளையா, அதால இன்றைக்கு ஆண்டவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. இயேசு அவனை பற்றி ஒரு நாள் பிழையான காரியம் கூட கதைக்கல. ஆனா அவன் சொன்னா என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி, என்னை விட்டு நீர் விலகி போகும். ஆமென், ஆமென். அங்கே தான் கர்த்தர் அவனை தொட்டார், அங்கேதான் அவனுடைய இருதயம் உடைந்தது. அந்த இடத்துல தான் தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதையும் அவன் எவ்வளவு பாவி என்பதையும் உணர்ந்தான். எப்பொழுது ஒரு மனிதன் அவன் எவ்வளவு பாவி என்பதை உணர்கிறானோ, எந்த இடத்திலே ஒரு மனிதன் தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்று உணர்கிறானோ, அந்த அனுபவம் தான், நான் சொல்றதை கேட்கணும், அந்த அனுபவம் தான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றீங்களே, இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? இந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையை கண்டு, அவருடைய பரிசுத்தத்தை கண்டு அனுபவித்து, அந்த வெளிச்சத்திலே நான் எவ்வளவு ஒரு பாவி என்பதை உணர்ந்து, யாருமே சொல்லாம நீங்களாகவே நான் ஒரு பாவி என்று சொல்லுகிற அந்த பலிபீடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? அங்கதான் உண்மையான ரட்சிப்பு இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நாங்க என்னண்டா கொரண்டு சேர்ச்சுக்கு இழுத்துட்டு வந்துட்டு சேர்ச்சுக்கு வந்தா ரட்சிக்கப்பட்டாண்டு நாங்க சொல்றோம். அது ரட்சிக்கப்படவில்லை. நீ இந்த சபையிலே பிள்ளையாக குழந்தையாக பிறந்து வளர்ந்து நீ இந்த சபையில இருக்கலாம், ஆனால் இந்த அனுபவம் இல்லை என்றால் நீ ரட்சிக்கப்படவில்லை. உடனே இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், என்றுக்கம் என் பின்னே வா. இவ்வளவு காலம் நீ மீன் பிடிச்சா, இன்றையில இருந்து நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா நான் மாற்றுவேன். பேதுரு வலையை விட்டான், படகை விட்டான், தொழிலை விட்டான், குடும்பத்தை விட்டான். பேதுரு திருமணமாகி இருந்தவன், அதை மறக்க வேணாம். என்ன, அவனுக்கு ஒரு மாமி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, அவனுக்கு எல்லாத்தையும் விட்டான். இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்தான். இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் சாகும் வரைக்கும் ஒரு நாளாகிலும் அவன் பின்னிட்டு திரும்பி பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்களை அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வந்து இன்றைக்கு தொழில் நிமித்தம், பணம் நிமித்தம், ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பின்னால் ஓடி போய் இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. பேதுரு அதற்கு பின்பதாக ஒரு நாளாகிலும் தண்ட தொழிலுக்கு பின்னால போகல, பணத்துக்கு பின்னால போகல, ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போகல. அவன் இயேசுவுக்கு பின்னால போனான். கிறிஸ்துவுக்கு பின் 68ஆம் ஆண்டு நீரோ மன்னன் அவனை பிடித்து அவனை கொலை செய்தான். சிலுவையில் அறைய முற்பட்ட போது பேதுரு சொன்னான், அந்த புனிதமானவரைப் போல தலை மேலும் 2 கையும் விரித்து என் கால் கீழே தொங்க நான் சிலுவையில் அறையப்பட நான் எம்மா பாத்திரன் அல்ல. நான் ஒரு பாவியான மனுஷன், அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம், நான் அவருடைய வேலையால் மாத்திரமே. அப்படி சொல்லி என்னை தலைகீழா அரைஞ்சு விடுங்கன்னு சொன்னார். சிலர்கள் சொல்லுகிறார்கள், அவன் சிலுவையில் தலைகீழாக தான் அவனை அறையான், தலைகீழ கால் மேலே இப்படி தான் சிலுவையில் அறைந்தார்களாம். அதுக்கு பிறகு அவன் மரித்த உடனே சிலுவையிலேருந்து கீழே இறக்கி அந்த சிலுவையை நடுவால் அந்த மரத்தை வெட்டி அவன் உடம்போட சேர்த்து 2ஆ வெட்டி இந்தியாவில் ஒரு துண்டு அங்கே ஒரு துண்டா விட்டார்கள். பேதுரு கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் 68ஆம் ஆண்டில் இரத்த சாட்சியாக அவன் மரித்தான்.
முதலாவது திருச்சபையின் முதலாவது பிஷப்பாக, தலைவனாக, சபைகளின் தலைவனாக பேதுரு எழும்பினான். சில இடங்களில் அவன் தவறினது உண்டுதான். ஆனாலும் இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் அவன் மறுதலித்ததை பார்க்கிலும் இயேசுவை அவன் நேசித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு அவனிடத்திலே அதை கண்டார். 3 தரம் மறுதலித்தாலும் 3 தரம் திருப்பி திருப்பி கேட்டா, டேய் என் மேல அன்பா இருக்கிறியா, என் மேல அன்பா இருக்கிறியா, கடைசி வரைக்கும் என் மேல அன்பா இருப்பியா? ஆமாண்டவரே, உங்களுக்கு தான் என்ன பற்றி தெரியும். அதான் சரியான பாயிண்ட். நீர் ஒருவர் தான் என்னை அறிவீர். நீ குணப்பட்டதுக்கு பிறகு நீ என் சபையை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். எழுமினா பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் முதலாவது தடவை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட போது பேதுரு எழுந்து எருசலேமில் இருந்த ஜனங்களை பார்த்து அவன் சுவிசேஷம் அறிவித்தான். முதலாவது பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இப்படி மிகவும் வல்லமையா கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். சில நேரம் அதான் வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் யாவரும் பிந்தினோராயும் பிந்தினோர் யாவரும் முந்தினோரா இருப்பான். பிந்தி ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுக்காக வல்லமையா கிரியை செய்வாங்க. ஆமென். ஆகவே இயேசு உன்னை இன்று அழைக்கிறார். வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கண்டிருக்கலாம், உன் ஜெபத்தை கேட்டுக்கலாம், இயேசுவை குறித்து அறிவு உனக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைய வரைக்கும் இயேசுவுக்காக நீ வாழ ஒப்பு கொடுக்காட்டி, இயேசுவனுடைய சீஷனாக இருக்க ஒப்பு கொடுக்காட்டி, உங்களை அன்போடு அழைக்கிறோம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே, அழைத்தவரே. ஒப்பு கொடுக்கிறார்கள், வாங்க சீக்கிரம் முன்னுக்கு. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவங்க வாங்க முன்னுக்கு, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை இன்னல்கள், எத்தனை வேவைகள் என்றாலும் உம்மை பார்க்கிறேன். ஓ எத்தனை நங்கைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். உத்தம ஊழியன் ஒப்பு கொடுக்கிறார்கள். வாங்க, இந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கக்கூடாது. பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், வயது வந்த பெற்றோரா இருக்கலாம், பல காலங்கள் சபையில இருக்கிறவனாக இருக்கலாம். இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களான வாழ்க்கையில் என்ன ஒப்பு கொடுக்காட்டி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாருக்கு ஜெபம் வேணுமோ முன்னே வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தம். இவர்களுக்கு பின்பதாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். God bless you. Thank you for coming. Amen.
பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.